தேசிய கல்விக் கொள்கை ஒரு புதிய கல்வி கூட வந்திருக்கிறாங்க. பொதுவாக கல்வி என்பதே மாநில பட்டியல் இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, நீங்களா புரிஞ்சுக்கூடியதான். கல்வி என்பது மாநில பட்டியல் இருக்கணும். இப்ப கல்வி என்பது மாநிலமும் மத்தியமும் சேர்ந்த பட்டியல் இருக்குது. மாநிலமும் மத்தியமும் சேர்ந்த பட்டியல் இருக்கிறது. ரெண்டு பேர் சேர்ந்து முடிவு செய்ய இடத்துல இருக்கு. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர், என் தலைவர் கலைஞர், அதே போன்று பேரறிஞர் அண்ணா காலத்தில் இது மாநில பட்டியல் இருந்தது. நம்ம பையனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வாத்தியார் முடிவு செய்யறது. இந்த ஊருக்கு என்ன படிப்பு தேவை என்று அரசாங்கம் முடிவு செய்வது மாநில பட்டியல். இன்றைக்கு ஒன்றியமும் மாநிலமும் சேர்ந்த பட்டியல் இருக்கிற காரணத்தினால் நாங்களும் அதில் இருக்கிறோம். இல்லை என்ன உங்க ஊர்ல சொல்லிக்கொண்டு எங்களை கேட்கணுமா இல்லையா? கல்வி என்பது இன்றைக்கு மத்திய பட்டியலில் இல்லை. கல்வி என்பது மாநில பட்டியலும் மத்திய பட்டியலும் சேர்ந்து இருக்கிறது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும். நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும். ஆனால் நம்மை கேட்காமல் நம்மை புறந்தள்ளி விட்டு அவர்களே முடிவெடுக்கிறார். அதுக்கு பேர் என்ன? சர்வதிகாரம்னு பேர். எங்களை ஜனநாயக ரீதியாக எங்களை புறக்கணித்து விட்டு எங்களை எதையும் கேட்காமல் நீங்களே முடிவு செய்து என்பதற்கு என்ன பேர்? சர்வதிகாரம் தானே. நீங்களே ஒற்றை முடிவு எடுக்கிறீர்கள். நாங்க சொல்றதா நீ கேட்கணும். அதான் சொன்னார் அன்பரசு. நாங்க சொல்றதை கேட்கலன்னா 2152 கோடி ரூபாய் பணத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். நாங்க கல்வி மானியத்தை கொடுக்க மாட்டோம். யார்? உங்க அப்பா மட்டும்தான். அதான் இளைஞருடைய செயலாளர் 5ஆம் தலைமுறை தலைவராக இருக்கிற தம்பி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் தான் கேட்டார், உங்க அப்பா மட்டும் பணத்தை நாங்க கேட்கிறோம். எங்க ஊர்ல ஜிஎஸ்டி பேர்ல வரி பண்ணின்னு போனேன், இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டணுமே, அந்த பணத்தில் தான் நாங்க பங்கு கேட்கிற மொழியே உங்கூட்டு பணத்தையே கேட்டோன்னு கேட்டார். ஆக கல்வியை இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் பல பேருக்கு புரியல. அதுவும் டவர்ல இருக்கிற சில பேர் வீணா போனோம் இதை பேசுறான். நான் கேட்கிறேன், ஒரே வரியில கேட்கிறேன். இப்ப 3வது படிக்கிறவர் ஒரு பரீட்சை எதுனாக்கா என்ன நடக்கும்? பையன் பெயில் ஆயிடுவான். பையன் பெயில் ஆனா தாய் என்ன சொல்லுவா? நீ படிச்சு 3வதுல நீ பெயில் ஆட்ட தம்பி, இதுக்கு மேல போய் படிச்சுன்னா கீழிக்கு போற, வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போடுற தம்பி அப்படின்னு. 5வதுல ஒரு பரீட்சைன்றான் இந்த தேசிய புதிய கல்விக் கொள்கையில. நீ 5வதுல பையன் பரீட்சை எது தேர்ட்டா பரவாயில்ல, தேரலன்னு வச்சுக்க, நீயே சொல்லுவ நீ போய் பல்சர் கடையில வேலை செய்யடா, இல்ல சூப்பர் மார்க்கெட்ல போய் வேலை செய்யடா, படிச்சு என்னடா பண்ண போற நீயே கே. 8வதுல ஒரு பரீட்சை, 8வதுல பெயில் ஆயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஏதாவது போய் ஆட்டோ கொட்டோ ஓட்ட கத்துக்க, புழைக்கிற வேலையை பாரு, படிச்சு என்ன பண்ண போற? பெத்த தாய் கேட்பான். இதானே புதிய கல்விக் கொள்ள. நானே சொல்றேன், நான் படிக்கிற காலத்தில் அன்பரசு தெரியாது எனக்கு. நான் படிக்கிற காலத்திலேயே 8வதுலே அன்றைக்கு அரசு பரீட்சை இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர். அப்ப நேத்து சுந்தரவடிவேல் என்பவர் கல்வித்துறையுடைய இயக்குநராக இருந்தவர். அவர்தான் சொன்னார், நம்ம வீட்டு பசங்க 8வது ஒரு முறை பரீட்சை வச்சோம்னா ஃபெயில் ஆயிடுறான், மாடி மேய்க்க போயிடுறான், கிராமத்துல எவனும் உருப்பிட மாட்டேன்றான், அதனால பரீட்சை கொண்டு SSLC வைக்கலாம் என்று 8வது பரீட்சை வேண்டாம் என்று சொன்னவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதுக்கு பின்னால் தான் SSLC வந்தது, அப்புறம் +2க்கு வந்தது பரீட்சை. இன்னைக்கு +2க்கு வந்தோன்னு சொன்னா தாய்மார்கள் எல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு குழந்தைய பார்த்து டீ போட்டு கொடுத்துன்னு காபி போட்டு கொடுத்துன்னு, தம்பி நல்லா படுறாடி, நீ நல்லா படிச்சாங்கன்னா டாக்டருக்கு வர முடியும், நீ நல்லா படிச்சாங்கன்னா இன்ஜினியர் ஆக முடியும் என்று இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இரவு முழுதும் தாய்மார்கள் பக்கத்தில் உட்கார்ந்து +2 படி 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 நல்ல மார்க் வாங்கு, டாக்டர் ஆகு, உன்னை நம்பி இந்த குடும்பம் இருக்கிறது என்று ஆசையோடு அந்த பள்ளியை கவனிக்கிறீர்கள். இந்த பிள்ளையை அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். இந்த போதிய தேசிய கொள்கை வந்ததுன்னு சொன்னா ஆக்கி விடுவார்கள். அருமை நண்பர்களே, தாய்மார்களே, 1932 ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ஒரு ஆணை போட்டார். என்ன ஆணைன்னா, கால நேரத்தில் நீ படி, மதியான நேரத்தில் ஒப்பந்தொழில் செய்தார். அதுக்கு பேர் குலத்தொழில் பேர், குலத்தொழில் கல்வி திட்டம்னு பேரு. இதே மாநில அரசாங்கத்திலே ராஜாஜி அவர்கள் ஒரு ஆணை போட்டார் முதலமைச்சராக இருந்து. பாதி நேரம் பள்ளிக்கூடத்தில் படி, பாதி நேரம் ஒப்பந்தொழில் செய். என்ன உங்க அப்பந்தொழில்? இப்போ எங்க ஊரா இருந்தா என்ன எங்க அப்பந்தொழில்? விவசாயம். காலையில் படிக்க போகணும் ஸ்கூலுக்கு, மத்தியானத்துக்கு எருமாட்டை ஓட்டணும், நான் போய் மாட்டு வேலை பார்க்கணும், மாட்டுக்கு புல்லு போடணும், புண்ணாங்க வைக்கணும், இந்த வேலை. இப்போ இந்த ஊரா இருந்தா என்ன?
அண்ணாவுடைய குலத்தொழில் என்பது என்ன? நெசவு தொழில். கைக்கோளர் என்று பேர், கைகோளாமல் செய்பவர்கள். இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லுகிறது சொன்னால், புதிய கல்விக் கொள்கையை நீங்க எடுத்துக்கங்க, பையன் ஃபெயில் ஆட்டா பரவாயில்ல, பேங்க்ல நாங்க பணம் தரோம், இந்த திட்டத்துக்கு பேர் விஸ்வகர்மா திட்டம்னு பேரு என்று நமக்கு நாக்கிலே இன்றைக்கு தேனை தடவி கொண்டிருக்கிறார். விஸ்வகர்மா திட்டத்தை நாம் ஆதரிக்கிறோம் என்று சொன்னால் நம் வீட்டு பையன் முட்டாள் ஆயிடுவான்னு பொருள். ஆனா அப்படிப்பட்ட நிலையில் தான் இன்னொன்றை புதிதாக புகுத்துகிறார்கள். என்னடா புதிதா புகுத்துறான்னு சொன்னீங்கன்னா, அதான் நம்முடைய அன்பரசு சொன்னதை போல மூன்றாவது மொழி. என்ன சொல்றாங்க டவுன்ல இருக்கிற சில பேர், ஏன் கத்துக்கிறான் என்ன, மூணாவது மொழி கத்துக்கிறான் என்ன, அது என்ன தப்பு? யார் நாங்க தப்புன்னு சொல்றோம்? இதே டி நகர் தானே இந்தி பிரச்சார சபான்னு ஒண்ணு இருக்குது. அங்க போய் யாராவது இந்தி கத்துக்கிறோம், யாராவது தடுத்து நிறுத்துறாங்களா? யாராவது தடுத்து நிறுத்துறாங்களா? இது வரைக்கும் அங்க என்ன சொல்லுகிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர்? என்ன சொல்லுகிறார்? இந்திய திணிக்காத. இந்திய படிக்கத்துல யாருக்கும் எங்களுக்கு ஒன்றும் மாற்ற கருத்து இல்ல. இந்திய திணிக்காத, இந்திய அரசு மொழி ஆக்காத, இந்தி தான் படிக்கணும் சொல்லாத. நான் உன்னை கேட்கிற தாய்மார்களே, உன் பிள்ளை அம்மான்னு கூப்பிடுறத நீ நேசிப்பியா? தந்தைமார்கள் உங்க அப்பா உன் பையன் அப்பான்னு சொல்றதை நேசிப்பியா? இந்திய நேசிப்பியா? என்ன சொல்றார்? இந்தியாவுக்கு வந்தாக்க, தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன சொல்றார் பிரதமர்? எனக்கு ரொம்ப திருக்குறள் பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தமிழ் தமிழ் பழமையானது, ரொம்ப பிடிக்கும். திருக்குறள் பாரு, வணக்கம் வணக்கம் அப்படின்றார். தமிழ்நாட்டுக்கு வந்த பிடிக்கும் போது நன்றி அப்படின்றார். நம்ம ஆள் சொல்றோம், சில ஏஜென்ட், அவங்க ஏஜென்ட் சொல்றோம், திருக்குறள் பிடிக்கின்ற பிரதமர் நன்றின்னு தமிழ்ல சொல்ற, வணக்கம்னு சொல்ற, ரைட்டு, திருக்குறள் பிடிக்குது. ஐநாவில் போய் திருக்குறள் பேசினார் சொல்றது அவங்க ஏஜென்ட். காசியில போய் தமிழ் சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறார் பிரதமர். யார் சொல்றது? அவங்க ஏஜென்ட் சொல்றாங்க. நான் கேட்க விரும்புவது, இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையை வாசிக்கிற பொழுது கூட தமிழ்நாட்டில் பிறந்த நிதியமைச்சராக இருக்கிற அன்பு சகோதரி மாண்புமிகு நமது நிர்மலா சீதாராமன் அவர்கள் திருக்குறளை சொல்லிவிட்டு தான் நிதிநிலை அறிக்கையை அங்க தாக்கல் செய்திருக்கிறார். அப்ப தெரியுது இல்ல, திருக்குறள் சொன்னாதான் நமக்கு பெருமைன்னு நிதியமைச்சருக்கு தெரியுது. ஐநாவிலே போய் திருக்குறளை சொன்னால்தான் நமக்கு பெருமை என்று பிரதமருக்கு தெரிகிறது. 4 நாளைக்கு முன்னால ஈஷா மையத்திற்கு வந்த கோவையை சேர்ந்த பவர்ஃபுல் அமைச்சர், உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், தமிழ் படிக்கலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது, ரொம்ப தமிழ் பிடிக்குன்னு சொல்றாரு. இவ்வளவு தமிழ் பிடிக்குன்னு இந்திய பிரதமர் சொல்றாரு. நிதி மந்திரி படிக்கிறாங்க திருக்குறளை, அமித்ஷா பிடிக்குன்னு சொல்றாரு. அதிகார மொத்தத்தையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்களே, நான் உங்களை கேட்க விரும்புவது, ஏன் தமிழை இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக நீங்க ஆக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்க சொன்னதெல்லாம் உண்மை, நீங்க சொன்னதெல்லாம் உண்மை. ஆக ஒரு பக்கத்தில் தமிழ் பிடிக்கின்றீங்க, இன்னொரு பக்கம் இந்தியை கொண்டு வருவதற்காக நீங்கள் மறைமுகமாக முயற்சி செய்கிறீர்களே, இது நியாயம்தானா? இந்தியில் படிச்சா என்ன நடக்கும்? இந்தியில படிச்சா பெரிய ஆளாக முடியுமா? இந்தியில அப்படிதான் என்னதான் இருக்குது? இந்தியில இலக்கியம் இருக்கிறதா? தொல்காப்பியம் இருக்கிறதா? ஏதாவது ஒன்று இருக்கிறதா? அதுல